ஓக் மரம் அப்படிங்கிற ஒரு மரம் உண்டு. அந்த ஓக் மரங்களை அவர்கள் வழிபட்டு வந்தார்களாம். இந்த ஓக் மரங்களை வழிபட்டு வரும்பொழுது இந்த மரங்களை அங்க இருக்கக்கூடிய ராஜா என்ன செய்தார் என்றால், நம்மளை மாதிரி டெக்கரேட் பண்ணி அழகுபடுத்தி கலர்ஃபுல்லா மாத்தி அதுக்கு லைட்லாம் போட்டு மெழுகுவர்த்திலாம் ஏற்றி அதை அலங்கரித்தார். இந்த அலங்காரத்தை பார்த்த நபர்கள், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நபர்கள், இங்கிலாந்தில் உள்ள இருக்கக்கூடிய இளவரசர் 1841ஆம் நூற்றாண்டிலே இளவரசர் ஆல்பர்ட் இந்த மரத்தை ஐரோப்பா உலகம் முழுவதும் பிரபலமடைய செஞ்சார். 1841 ஒரு சாதாரணமாக ஒரு வழிபாட்டு தலமாக வைக்கப்பட்டிருந்த இந்த மரம் ஒரு பக்திக்குரிய மரமாக மாற ஆரம்பித்து விட்டது. இது ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே ஒரு பெரிய இடத்தை பிடித்து விட்டது. இந்த பண்டிகையை நாம் பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்துமஸ் இந்த பண்டிகையை இன்னொன்று கூட ஒப்பிட்டு அவர்கள் பேசுகிறார்கள். சட்டநாளியா அப்படிங்கிற சூரிய கடவுள் அதுக்காக கொண்டாடப்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் இருந்து வந்திருக்கிறது. பின்புதான் இந்த குளிர்காலங்களிலே அவர்களுக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் உண்டு. என்ன பழக்க வழக்கங்கள் என்றால், அவர்கள் மரங்களை எல்லாம் வெட்டி அதை அடுப்பிலை போடும்படியாக அதை தீ மூட்டி கொண்டு இருப்பார்களாம். அந்த தீ பிடித்து எரிவதற்கு சில நேரங்கள் எடுக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்வார்களாம், ஒரு நல்ல ஆகாரத்தை செய்து நல்ல தீன்பண்டங்களை செய்து அவர்கள் கூடி உட்கார்ந்து சாப்பிடுவார்களாம். அப்படி சாப்பிடக்கூடிய அந்த நாளைத்தான் அவர்கள் ஒரு ஃபெஸ்டிவலா, ஒரு திருவிழாவாக கொண்டாடி வந்திருக்கிறார்கள். அதை தான் இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸ் என்று நாம் கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸ் என்பது டிசம்பர் 25 அல்ல, மார்ச் மாதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும் பொழுது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அங்கே பெத்லகேமில் இருந்தக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அது குளிர்காலமாக இருந்ததுனால, நமக்கு குளிர்காலம் இந்த நாட்கள் இருக்கிறதுனால நம்ம டிசம்பர் மாதத்திலே இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிடணும். இந்த கிறிஸ்துமஸ் நாளை நாம் கொண்டாடுவது நமக்கு நாமே ஆகாரங்களை செய்து சாப்பிட்டு கொண்டு நம்மை நாமே திருப்தி ஆக்குவதற்காக அல்ல, நம்மை திருப்திப்படுத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி திருப்தி இல்லாதவர்களுக்கு ஆகாரங்களை கொடுக்க செய்வது. ஆமென். அதைத்தான் இன்றைக்கு மாலை வேளையில் நாம் செய்ய போகிறோம். கிராமங்களில் போய் ஆகாரம் இல்லாதவர்களுக்கு நாம் ஆகாரங்களை கொடுக்க போகிறோம், ஆடை இல்லாதவர்களுக்கு நாம் ஆடைகளை கொடுக்க போகிறோம். ஏன் இதை செய்கிறோம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் கொடுக்கிறவராகத்தான் இருந்தார், வாங்குகிறவராக அல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி கொடுக்கிறவராக இருந்தாரோ அதே போல நானும் ஒரு கொடுக்கிறவனாகவே காணப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாளை நாம் ஒரு சுவிசேஷத்திற்காக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை நாம் விழாவாக கொண்டாடவில்லை. திரும்பவும் நான் சொல்லுகிறேன். ஒரு உதாரணமாக சொல்ல போனால், இந்த கேரளா ரவுண்டு போனோம். கேரளா ரவுண்டு போகும்போது நாங்கள் முக்கியமாக போனது ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லணும் போனோம். அப்போ புதுக்குப்பத்தில் போகும்பொழுது, பூர்ணாங்குப்பத்தில் போகும்பொழுது அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா உள்ள போன உடனே அந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு பேரும் அப்படியே முகம் குப்புற விழுந்து கிறிஸ்துமஸ் தாத்தாவை வணங்கினாங்க. அதான் நான் யோசித்தேன், அடுத்த ட்ரிப்பு கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் போடலாம் போல் இருக்கு, அப்படியாவது நம்ம காலில் விழுகிறாங்களான்னு பார்ப்போம். பக்தி, ஓ இவரும் கடவுளாக இருப்பாரோ என்று சொல்லி அப்பொழுது நாங்கள் அதை புரிய வைத்தோம். இவர் கடவுள் அல்ல, இவர் உருவாக்கப்பட்டவர். சாண்டா கிளாஸ்ங்கிற ஒரு ஆளே இல்ல, சாண்டா அப்படிங்கிற ஒரு அரசன் உருவாக்கப்பட்ட ஒன்று. அந்த காலங்களிலே சிறுபிள்ளைகள் சொல்வார், சிறுபிள்ளைகளை பெற்றோர்கள் நல்வழிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒன்றுதான் இந்த கிஃப்ட் ஐட்டம் எல்லாம். நீ இந்த காரியத்தை செஞ்சனா காலையிலே போய் பார்த்தனா வெளியே உனக்கு கிஃப்ட் சாண்டா கிளாஸ் வச்சிருப்பாங்க, கிறிஸ்துமஸ் தாத்தா கிஃப்ட் வெளியே வச்சிருப்பாங்கன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்வதை
அவர்கள் உன்னிப்பாய் கவனித்து அதை செய்வார்கள். காரணம், காலையில் எழும்பின ஒரு கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை வழக்கமாக இந்த நாட்களிலே செய்தார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்வார் சாண்டா கிளாஸ் என்ற ஒரு அபிப்பிராயம் உண்டு. அந்த அபிப்பிராயத்திலே அவர்களை அந்த ஏழைகளுக்கு உதவி செய்வார். ஏழைகள் கஷ்டப்படும் பொழுது சாண்டா கிளாஸ் வந்து எல்லா பொருட்களையும் வைத்து கொண்டு போவார் என்று சொல்லுவார்கள். இப்படித்தான் வந்தது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் கிறிஸ்துமஸுடைய முழு காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே அநேக நபர்களை பரலோகம் சந்தித்தது. பரலோக தேவன் சந்தித்தார், தேவ தூதர்கள் சந்தித்தார்கள். அதிலே முதலிலே சந்திக்கப்பட்ட நபர்கள் யார் என்றால் மெய்ப்பர்கள். இந்த மெய்ப்பரிடத்திலே சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். 8-9 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். ஏன் இந்த மெய்ப்பர்களுக்கு தேவ தூதர்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும்? இவர்களுக்குள்ளாக இருந்த பயம் என்ன? நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக மெய்ப்பர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் மெய்ப்பர்களாகத்தான் இருந்தார்கள். ஆடுகளை மேய்க்கக்கூடிய மெய்ப்பருடைய வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். அங்கே அடிமையாக இருக்கும் பொழுதுதான் அந்த மெய்ப்பர்களை பார்க்கும் பொழுது அங்க எகிப்தியர்களுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும். எகிப்தியரை பார்த்தாலே எகிப்தியருக்கு மெய்ப்பர்களை பார்த்தாலே ரொம்ப அருவருப்பா இருக்கும். இவெல்லாம் ஏன்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி. காரணம் என்னன்னா, நல்லா கவனிங்க, இந்த மெய்ப்பர்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். அவர்கள் செய்கிற காரியங்களில் எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு மேலாகவே இருந்தது. இந்த எகிப்தியர்கள் மெய்ப்பர்களை ஒடுக்க 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 தேவன் ஒரு பக்கமாக அவர்களை பெருக 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 செய்தார். இந்த காரியங்களை ராஜா பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மேலே ஒரு கோபம் வருகிறது. அதனால தான் அவர் முதல்ல அவங்க வேலை, செங்கல் வேலை பார்க்கும்பொழுது சம்பளம் கொடுக்குறாரு, வைக்கோல் கொடுக்குறாரு. அப்புறமா பார்க்குறாரு, உனக்கு நான் சம்பளமே தரமாட்டேன், வைக்கோலும் தரமாட்டேன், நீ தேவைன்னா இதை எடுத்துக்கோன்னு சொல்லி அவ்வளவு கடுமையாக நடத்தப்பட்டவர்கள் தான் இந்த இஸ்ரவேல் ஜனமாகிய மெய்ப்பர்கள். இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய பயம் பிடித்திருந்தது. எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அந்த காலத்தில் சாட்சி சொல்லுவதற்கு மெய்ப்பர்களை அனுமதிக்க மாட்டார்களாம். கவனிக்கிறீங்களா? ஒரு மெய்ப்பனுக்கு முன்பாக ஒரு கொலை நடக்குது, ஒரு திருடு நடக்குது அப்படின்னா, மெய்ப்பன் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்ல வந்து என்ன செய்ய முடியாதுன்னா சாட்சி சொல்ல முடியாது. சாட்சி சொன்னா அந்த நீதிபதி அவர் ஏத்துக்க மாட்டார். ஏன்னா மெய்ப்பனுடைய சாட்சி செல்லாது. அப்ப எவ்வளவுக்குள்ள அவங்க ஒதுக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. ஆமென். ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த மெய்ப்பனுடைய வாழ்க்கை ரொம்ப ஒதுக்கப்பட்டிருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஒதுக்கப்பட்ட அந்த மெய்ப்பர்களை தேடிதான் பரலோகம் வந்தது. ஒடுக்கப்பட்ட அவர்களை தேடிதான் தேவ தூதர்களை தேவன் அனுப்பினார். வாழ்க்கையிலே நசுக்கப்பட்டு கொண்டிருந்த அவர்களை தேடிதான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்ப்பர்களை பார்த்து பயப்படாதிருங்கள். ஏன் அவங்களுக்குள்ள பயம் வந்துச்சு அப்படின்னா, ஜனங்களை அவர்களை நெருக்கினார்கள்.
பயப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு காரியத்தையும் இவர்களுக்கு முன்பாக சொல்லுகிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வார்த்தையில் இப்படியாக சொல்லப்படுகிறது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இந்த முன்னணை என்றால் என்ன அர்த்தம்? ஏன் முன்னணையிலே இந்த குழந்தையை கிடத்த வேண்டும் என்றால், நன்றாக கவனிக்கும்படியாக கேட்கிறேன். இந்த மேய்ப்பர்கள் ஆடு செனையா இருக்கும் பொழுது, அது குட்டியை ஈனும் நேரம் வரும்பொழுது அவர்கள் அதற்கென்று ஒரு இடம் வைத்திருப்பார்கள். அந்த இடத்திற்கு பேர் தான் முன்னணை. அந்த முன்னணையிலே குட்டிகள் ஈனும் பொழுது நல்ல திடகார்த்தமான குட்டிகளை ஈனும் என்றால் அந்த குட்டிகளை எடுத்து தேவனுக்கென்று பலியிடும்படியாக அவர் வைத்து விடுவார்கள். பழுதற்ற ஆட்டுக்குட்டிகளை தேவனுக்கு பலியிட வேண்டும் என்று வைத்து விடுவார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து குழந்தையாக எங்கே கிடத்தப்பட்டிருக்கிறார்? மாட்டு கொட்டாயில, ஆட்டு கொட்டாயில, முன்னணையில அவர். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இதுவரைக்கும் பிறந்த கூணு குருடு செவிடு இல்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டிகளை நீங்க தேவனுக்காக பலியிட்டது, இனி பலியிட வேண்டாம். அதற்காகவே ஒருவர் தம்மையே பலியிடும்படியாக அந்த முன்னணியிலே பிறந்திருக்கிறார். ஆமென். இனி ஆடு பலி கொடுக்க தேவையில்லை, இனி மாடு பலி கொடுக்க தேவையில்லை, இனி கோழி பலி கொடுக்க தேவையில்லை, இனி புறாக்களை பலி கொடுக்க தேவையில்லை. காரணம், அந்த முன்னணியிலே பலியாகும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய தாத்தா, எங்களுடைய மாமா, என்னுடைய பெரியம்மா அவர்கள் எல்லாம் பலி கொடுப்பார்கள். நான் அதை பார்த்து கொண்டே இருப்பேன், என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருப்பேன். ஆட்டினுடைய இரத்தத்தை எங்க மாமா எங்க தாத்தா எல்லாம் பச்சையா குடிப்பாரு. பார்க்குவேன், ஆடுகளை வரிசையா படுக்க வச்சிருப்பாங்க. அவங்க நேர்ந்து விட்ட ஆடுகள், அந்த ஆட்டை குத்தி ஒரு பழத்தை உள்ள சொருகி வச்சிருவாங்க. எங்க தாத்தா எங்க மாமா அப்படி ரத்தத்தை குடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். நான் கேட்பேன், ஏன் இப்படி ரத்தத்தை குடிக்கிறீங்க? நான் ரத்தத்தை குடிச்சாதான் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்படி ஒண்ணு உண்டா? எதுக்காக ஆடுகளை பலியிடுறீங்க? நம்ம பலியிடுறது நம்முடைய பாவத்துக்காக ஆடுகளை பலியிடுறோம், கோழிகளை பலியிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்ட பொழுதுதான் தெரியுது, எனக்காக ஒருவர் பலியாவதற்காகவே பிறந்திருக்கிறார். ஆமென். வாழ்வதற்காக இயேசு பிறக்கவில்லை, உங்களுக்காக எனக்காக மரிப்பதற்காகவே இயேசு இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சரி, தெய்வங்கள் என்று சொல்லுகிற ஆமென் எந்த ஆமென் காரியங்களுக்கு முன்பாகவும் இப்படி எழுதப்படவில்லை, பிறப்பும் இறப்பும் இப்படி இருக்கும் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பில் மாத்திரமே இறப்பும் கலந்திருந்தது. அவர் இப்படி பிறப்பார், இப்படி மரிப்பார் என்று. ஏன் இதை சொல்லுகிறேன்? இந்த மேய்ப்பர்கள் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருந்தார்கள், பயம் இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை யாராவது நெருக்குறாங்களா? உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா? ரொம்ப பயந்த நிலைமையில இருக்கீங்களா? என்ன நடக்க போகிறது, இனி என்ன நடக்க போகிறது என்று பெரிய பயத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதீங்க. டோன்ட் ஃபியர். பயப்படாதீங்க, ஒரு நாளும் பயப்படாதீங்க. மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை பிறப்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. எந்த மனுஷனுக்காக பயந்து பயந்து சில தவறுகளை செஞ்சுட்டு இருக்கீங்களா? சகோதரனே, சகோதரியே, எந்த மனுஷிக்காவது பயந்து பயந்து தவறுகளை செய்து கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார், பயப்படாதீர்கள், உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஆமென். உங்கள் பயத்தை போக்கும்படியாக, உங்களை விடுதலையாக்கும்படியாக, நெருக்கத்திலிருந்து தூக்கி உங்களை விசாலத்தில் வைக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வார்த்தையை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது,
அந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்ததாம்? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த வேத வசனத்தை ஒரு மனுஷன் வாசிப்பான்னா, இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் கிடையாது. வானம் பூமி உருவாவதற்கு முன்பதாகவே அவர் இங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வான். இயேசு கிறிஸ்து இந்த சிருஷ்டிப்பெல்லாம் உருவாக்கும் போது அவர் எங்கே இருந்தார்னு கேள்வி கேட்கிறவர்கள், இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பின்பு எங்கே இருக்கிறார் என்று கேள்வி கேட்கிறவர்களுக்கு இந்த வேதவசனம் அழகாக சொல்லுகிறது. அவர் தேவனாய் இருந்தார், தேவனாகவும் இருக்கிறார். அவரே சிருஷ்டிக்கும் கர்த்தர், அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினர், அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமானது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எதையோ செத்து போன கடவுளை நம்ம வணங்கல. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பயம் அதை போக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களை அனுப்பி மெய்ப்பொருளை திடப்படுத்தினார். உங்களை திடப்படுத்தும்படியாக இன்னைக்கு கர்த்தர் உங்க பக்கமா வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை திடப்படுத்துகிறார். எதையும் குறித்து பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலையும் குறித்து பயப்படாதீங்க. எப்பேற்பட்ட நிலைகளை மாற்றக்கூடியவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்காக நான் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆம்பளை பசங்க பிறந்துட்டாங்கன்னா அந்த அப்பா சொல்லுவாரு, சிங்கம் பிறந்துட்டுடா. என்னதான் வளர்க்கும் போதும் தெரியும், ரொம்ப அசிங்கமா இருக்கும். பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா ஐயோ பொம்பளை பிள்ளை அப்படிம்பாங்க. ஆனால் அது வளரும் போதும் தெரியும், அது தங்கமா நிற்கும். இந்த பைய நேற்றுக்கு கையை பிடிச்சவ பின்னாடி போயிடுவான். ஆனா இந்த பொண்ணும் அவனை கையை பிடிச்சவங்க பின்னாடி போனாலும் பின்னாடி பார்த்துட்டே போவான். அப்பா எப்படி இருக்காரு, அம்மா எப்படி இருக்காங்க, இது பார்த்துக்கிட்டே போகும். அம்மா சாப்பிட்டியா, அப்பா சாப்பிட்டியா. ஏன் சொல்றேன்னா, நம்ம தங்கம் தங்கம்னு பெத்தெடுக்கிறதுலாம் பித்தளையா மாறிடுது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் நமக்காக அவர் தங்கத்தை போல வந்து நம்மளை தங்கமா மாத்தி வச்சிருக்கிறார். நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஆமென். தொட்டில போட்டு ஆட்டும் போது இப்படி ஆட்டுவாங்க. எப்படி தெரியுமா? என் பிள்ளை தான் எனக்கு கஞ்சி ஊத்தும், இந்த பிள்ளை தான் எனக்கு என்ன செய்யும், கடைசி நாள்ல பால் மட்டும் ஊத்திட்டு போயிடுவான். கஞ்சா ஊத்துவான் அவன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா எனக்காக ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. அவர் நான் தாயின் கற்பத்துல உருவாவதற்கு முன்பதாகவே அவருடைய கண்கள் என்னை கண்டது. அவர் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரே என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் பிறந்திருக்கிறார். இரண்டாவதாக ஆமென், ஒரு சாட்சி கொடுக்கப்பட்ட நபர்கள் சாஸ்திரிகள். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். கிழக்கிலே சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 2ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் அது சின்ன நகரம், அப்படி என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சாஸ்திரிகளுக்கு தேவ தூதர்கள் என்ன செய்றாரு, சாட்சி கொடுக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? தேவ தூதர்கள் சாஸ்திரிகளுக்கு வந்து சொல்றாங்க. சாஸ்திரிகளுக்கு அவங்களுக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம் தெரியுமா? நட்சத்திரத்தை இவங்க என்ன செய்வாங்கன்னா, சாஸ்திரிகள் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். சாஸ்திரிகளுடைய வேலை, சயின்டிஸ்டோட வேலை என்ன, அந்த ஞானிகளோட வேலை என்னன்னா, நட்சத்திரங்களை வச்சு காலங்களை கணக்கிடுறவங்க. அப்போ இவங்க வரலாற்றின்படி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் தோன்றினது என்றால், அந்த நட்சத்திரம் எதற்காக தோன்றினது என்றால், அங்கே ஒருவர் நமக்காக தெய்வம் மனிதனாக பிறந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்கிற அந்த நட்சத்திரத்தை அவர்கள் படித்திருக்கிறார்கள். ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தை வானத்திலே கண்டார்கள். அந்த நட்சத்திரத்தை கண்ட உடனே
அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னா, எத்தனையோ வருஷமா இல்லாத ஒரு காரியத்தை இப்போ கடவுள் நமக்காக செஞ்சிருக்கிறாரு. இது வரைக்கும் நம்மளை தேடாத கடவுள், இதுவரைக்கும் நம்மளை பார்க்காத கடவுள் நம்மளை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நட்சத்திரத்தை அவங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை கண்டுபிடித்தார்கள். கவனிக்கும்படியாக கேட்கிறேன், ஞானிகளை ஞானத்தின் மூலமாக பிடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். ஞானிகளை ஞானத்தினால பிடிப்பார். இந்த சாஸ்திரிகள் ஞானவான்கள். இந்த ஞானவான்களுக்கு நட்சத்திரத்தின் மூலமாக ஒரு அடையாளமாக கொடுக்கிறார். ஏன் இந்த அடையாளம்? நான் உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் கேட்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு என்னன்னா, இந்த சாஸ்திரிகள் மாத்திரம் இந்த அடையாளத்தை சொல்லவில்லை என்றால், எழுதி வைக்கவில்லை என்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரவில்லை என்று வரலாற்றை அழிச்சிருவாங்க. இன்னைக்கு வரலாறு சொல்லுகிறது, அந்த நட்சத்திரம் தோன்றினது. இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாளிலே நட்சத்திரம் தோன்றினது என்று வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வரலாற்றை அழிக்கிறவர் அல்ல, வரலாற்றை உருவாக்குகிறவர். உங்க வரலாறு அழிக்கப்பட்டுச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு, இனிமே எனக்கு என்ன கிடக்குது? காடு வாங்குது, வீடு பரவாயில்ல, டயலாக்லாம் தெரிஞ்சிருக்கு பாருங்க உங்களுக்கு. சொல்லிட்டு இருக்கீங்களோ? ஆமென் ஆமென். இல்லை இல்லை, காடு வாங்கினாலும் சரி, போன்னு சொன்னாலும் சரி, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக ஒரு வரலாற்றை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சில நேரங்களில் சில விபத்துக்கள் நடக்கும்போது என் மனசுக்குள்ள டக்குன்னு படுறது என்னன்னா, நம்ம சாக மாட்டோம். ஏன்னா நம்மளை கொண்டு தேவன் சில திட்டங்களை வச்சிருக்கிறாரு. அது செய்யற வரைக்கும் நம்ம சாக மாட்டோங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். மரணத்துக்கும் நமக்கும் ஒரு அடி தூரம் தான், ஒரு அடி தூரம் தான். ஆனா அந்த நேரத்திலையும் கர்த்தர் நமக்கு ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தார். என்ன தெரியுமா? நீ சாவதில்லை. ஏன்னா உன்னை வரலாற்றை வாசிக்கிறவனாக மட்டுமல்ல, வரலாற்றை எழுதுகிறவனாக மட்டுமல்ல, வரலாற்றை படைக்கிறவனாக மாற்றுகிறவர் உனக்காக பிறந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தும்படியாக, ஒரு வரலாற்றை ஏற்படுத்தும்படியாக. இதே போல கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்துவார். அடையாளம் இல்லாம இருக்கீங்களா? உங்க குடும்பத்தில் அடையாளம் தெரியாத ஆளா இருக்கீங்களா? யார் இவன், யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து நம்மளை திரும்பிக்கிறாங்களா? அடையாளம் தெரியாம போறாங்களா? நான் தான், நான் யார் உனக்கு தெரியுதா? தெரியல. அடையாளம் தெரியாத போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும்படியாகவே இந்த பூமியிலே மனிதனாக அவர் சிருஷ்டித்தார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ வரலாற்றை படைப்பாய். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கையை குலுக்கி நீங்க கேட்கும் போதே தெரியுது உங்க வீட்டில் என்ன இன்னைக்கு சமையல் அப்படின்னு கேட்கறது மாதிரி என் காதுக்கு கேட்குது. ஆமென். அல்லேலூயா. இவர் எப்போ முடிப்பாருன்னு தெரியல. இவர் வரலாறுங்கிறாரு, கரலாறுங்கிறாரு. நமக்கு வடை போடணும், வீட்டில் போய் முறுக்குக்கு மாவு சுட்டு வச்சிருக்கிறேன், எடுத்து வச்சிருக்கிறேன், அதை வேற போய் சுடணும். ஆமென். பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் மனிதனாய் பிறப்பது எதற்காக என்றால், நம்மை ஒரு வரலாற்றை படைப்பதற்காக. மூன்றாவதாக தேவனாகிய கர்த்தர், இந்த வெளிப்படுத்தப்பட்ட மூன்றாவது நபர் சிமியோன், வயதான தாய். அவன் வாசிக்கும்படியாக கேட்கிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்கிற 25வது வசனம், லூக்கா 2:25, 26. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனான்? நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனுமாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே
கொண்டு வருகையில் 32வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பார்க்கும் பொழுது அந்த வயதான தகப்பனாருக்குள்ள வந்த ஒரு பக்திமானுக்குள்ள வந்த ஒரு பெரிய வாக்கு தத்துவம், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஒரு பெரிய அற்புதத்தை என் கண்கள் கண்டது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களுக்கு அதிசயங்களை செய்யும்படியாக, நீங்கள் அதிசயங்களை பார்க்கும்படியாக, உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாக. இந்த வயதான தகப்பனார் காத்திருக்கிறார். எப்படி ஆயிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் காண வேண்டும். அவருடைய பிறப்பை நான் காணாமல் கண் மூடக்கூடாது. அப்படி என்கிற ஒரு பெரிய தாக்கத்தோடு கூட தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருக்கும் பொழுது பரலோக தேவன் பார்க்கிறார். இவருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக அனுப்புகிறார். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மன விருப்பங்கள் எனக்கு என்ன என்று தெரியாது, ஆனால் பரலோக தேவன் அறிவார். ஆமென். உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ரொம்ப நாள் காத்திருக்கீங்களா? சில காரியங்கள் நடக்க வேண்டும், சில காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும், சில காரியங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிற உங்களை தேடி அவர் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறதை உங்கள் கையில வந்து கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. எப்படி இந்த வயதான தகப்பனாருக்கு பரலோகம் செய்ததோ அதே போல உங்களுக்கும் செய்யும். ஆமென். உங்களுக்கு என்ன கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் ஒரு நாளும் பொய் சொல்லவே சொல்லாது. ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய ஆமென் பிறப்பினுடைய நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த வயதான தகப்பனாருக்கு இடைப்பட்டாரோ அதே போல உங்களுக்கும் தன்னை காண்பிப்பார். உங்களோடும் கூட கர்த்தர் இடைப்படுவார். ஆமென். அடுத்து ஒரு வயதான தாயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எப்படி கர்த்தர் தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். ஆமென். வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ஆமென். லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். 37, 38. இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். எத்தனை வயசுங்க? எத்தனை வயசு? இந்த அம்மா என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார். அவரை என் கண்கள் கண்டது. ஏசாயா தீர்க்கதரிசனத்திலே சொல்லப்பட்ட அவர் பிறந்திருக்கிறார், அவரை என் கண்கள் கண்டது என்று சொல்லி அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்புடைய நற்செய்தியை அவர்கள் பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு நாம் அதை செய்கிறோமா? இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அந்த பிறப்பின் நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? தேவாலயங்கள் முழுவதும் அந்த வயதான தாய் பிரசித்தப்படுத்துகிறார்களாம், பிரபலப்படுத்துகிறார்களாம். நீங்க உங்க வீட்டில் பிரபலப்படுத்திருக்கீங்களா இயேசுவை? நான் மட்டும் போறேன், நீ வேணா படுத்து தூங்கு, நான் ஆராதனைக்கு போயிட்டு வந்து உனக்கு சோறு செஞ்சு தாரேன். யாரு? பிள்ளைய. கணவனை, நீ வேலைக்கு போ, நான் சர்ச்சைக்கு போறேன். குடும்பத்துக்குள்ளே என்று என்ன இல்லை? சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடியவர்கள் இல்லை. பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் இல்லை. யூதர்களுக்கு ஒரு முறைமை உண்டாம். என்ன முறைமை தெரியுமா? ஒரு லேடி அவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னா, கர்ப்பமாகி 10 மாசத்துக்குள்ள ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், அப்புறம் என்னது, என்னாகமும், அப்புறம் இந்த பஞ்சாகமங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த 5 ஆகமங்களையும் வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த தாய் சொல்லி கொடுத்து முடிச்சிடணும். இந்த 5 ஆகமங்களையும் வாசிச்சு வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு சொல்லி கொடுத்துடணுமா? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் சொல்றது இல்ல, கைப்பிடித்த கணவனுக்கும் சொல்றது இல்ல, கைப்பிடித்த மனைவியையும் சொல்லுவது இல்லை. எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாளிலே அவர் உங்களோடு இடைப்படுகிறார். நீங்கள் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். அது என் மேல விழுந்த கடமை.
ஆமென். அது என் மேல விழுந்த கடமை, அது என் மேல விழுந்த கடமை என்கிறதுனால நான் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஒரு சபைக்கு நான் ஊழியம் செய்யும்படியாக போயிருந்தேன். அப்படி நான் அவங்கள பார்த்து கேட்டேன், நீங்க ஊழியம் செய்றீங்களான்னு கேட்டேன். அவங்க அதில் ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் ஒரு அம்மாவும் சொன்னாங்க, நாங்கள் ஊழியம் செஞ்சோம் அப்படின்னா. என்ன செஞ்சீங்க நான் கேட்டேன். இது வரைக்கும் அந்த கிராமத்தில் நான் கால் வச்சதே கிடையாது. ஆனால் அந்த கிராமத்தில் நானும் இந்த சகோதரியும் சேர்ந்து அந்த கிராமத்துக்கு போனோம். அந்த கிராமத்தில் எங்களுக்கு யாருமே தெரியாது, தெரியாத அந்த கிராமத்துக்குள்ளே போனோம். ஒன்றுமே செய்யலை. அந்த கிராமத்தை சுற்றி கைப்பிரதி கொடுத்தோம். கைப்பிரதி கொடுக்கும்போது ஒரு சகோதரிகிட்ட கேட்டோம், உங்களுக்காக ஜெபம் பண்ணணுமான்னு கேட்டோம். உடனே அந்த சகோதரி எங்களை வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா அங்கே இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளும் பயங்கரமாக எங்களை திட்டுனாங்க. எதுக்கு இந்த பிள்ளைங்க இப்படி திட்டுறாங்க, எதுக்கு இவங்களை வீட்டுக்குள்ள விட்ட, நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி திட்டுனாங்களாம். இவங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சான். அப்போ அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் சொன்னாங்களாம், தாய் சொன்னாங்களாம், நீங்க வாங்க வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லி. நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வந்திருக்கார் என்று அவளுக்கு தெரியாது. உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துடைய கதைகளை கேட்க ஆரம்பித்தார்கள். தாரத்தாரையாய் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிற வாலிப பிள்ளைகள். அவங்க சொல்றாங்க, ஒரு பாப்பா அழுகிறதுக்கு முடியலன்னு சொல்லி வெளியே போய் நின்று நல்லா அழுதுட்டு எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்குது. அவ்வளவு பிரச்சனை. அப்பா இல்லை, படிக்க வைக்கிறதுக்கு யாரும் இல்லை, குடும்பத்தில் அவ்வளவு வறுமை. நான் அப்போ இந்த சுவிசேஷம் சொல்ல போனேன். அவங்க 2 பேர்த்தையும் கேட்டேன், நீங்க போகாம இருந்தா அந்த குடும்பத்துக்கு அந்த ஆறுதல் கிடைச்சிருக்குமான்னு கேட்ட உடனே அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. ஆமா, நாங்க மட்டும் தேடி போகாம இருந்திருந்தா அந்த குடும்பத்தை நாங்க சந்திச்சிருக்க முடியாது. இன்னைக்கு அந்த பிள்ளை தினமும் காலேஜுக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. 2 பேரும் என்கிட்ட ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணி கேட்டுட்டு போறாங்க, பைபிள் படிக்கிறாங்க. எப்படிங்க? இது ஆட்களை சேர்க்கிற கூட்டம் அல்ல, இது ஏதோ ஒரு மத பிரச்சாரம் அல்ல, இது பரலோகத்துக்கு ஜனங்களை வழிநடத்துகிற கூட்டம். இது பாவத்தில் இருக்கிற மனுஷனை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிற கூட்டம். இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லணும். ஆமென். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஒரு கை கூட உயரல பாருங்க. ஆமென். நான்லாம் சொல்லி என்ன ஆக போகுது பாஸ்டர் அப்படி நீங்க நினைக்காதீங்க. நீங்க ஒரு குடும்பத்தை போய் சந்திச்சுட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க, அவங்க எல்லா கதைகளையும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவ்வளவு இருதயம் உடைக்கப்பட்டவங்க இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு நீங்க வருவீங்களா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்களான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் எத்தனை தெரியுமா? எத்தனை வாலிப சகோதரன் இருக்கிறான் என்று தெரியுமா? எத்தனை வாலிப சகோதரிகள் இருக்கிறார் என்று தெரியுமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆள் இல்லை, இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆள் இல்லை. இந்த தாய் 80 வயசுக்கு மேல உள்ள தாய் தேவாலயத்துல போய் இயேசு பிறந்துட்டாருன்னு சொல்லி பிரசங்கித்தாளாம், பிரபலப்படுத்தினாலாம். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நாம் அந்த ஒரு வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டு, ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனை என்னை மாற்றும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. நான் சாவதற்கு முன்பதாக, ஆமென், ஹல்லேலூயா, நான் உமக்காக ஏதாயிலும் ஒன்றை நான் செய்த வேண்டும். அப்படியே முழங்கால் படிட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி